வணக்கம். இந்த காணொளியில் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 4 வந்து பார்க்க போகிறோம். ரிவிஷன் வீடியோ. கல்வி அழகே அழகு என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நாலடியார். ஸோ இங்கே வந்து கவிதை பிழை கல்வி அழகே அழகு என்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. பட் இந்த கல்வி அழகே அழகு என்ற வார்த்தையே வந்து பாடல் வரியே வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் என்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மனிதனுக்கு வந்து அழகையும் உயர்வையும் தரக்கூடியது வந்து எதுன்னா நகை அல்ல, கல்வி தான் அப்படின்ட்டு நீதிநெறி விளக்க பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அழிகலன் வேண்டாமாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்ற பாடல் வரிகளை ஏற்றியவர் யாருன்னா குமர குருபரர். கலனல்னா அணிகலன், முற்றன்னா ஒளிர. குமரகுருபரர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 17ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். இவர் இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். நீதிநெறி விளக்கம் அப்படின்ட்டு இந்த நூலுக்கு ஏன் அப்படி பெயர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை வந்து சுட்டி காட்டுறதால இது நீதிநெறி விளக்கம் அப்படின்ற பெயரை வந்து பெற்றது. இந்த நீதிநெறி விளக்கத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு, பாடல்கள் அல்லது வெண்பாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை இருக்குன்னா 102. ரொம்ப முக்கியம் என்னன்னா கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்களை கொண்டதுதான் வந்து நீதிநெறி விளக்கம். அடுத்து நாலடியார் பாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பாடல் வரிகளை தெளிவா படிச்சுக்கோங்க. வரிகள் கொடுத்துட்டு எந்த நூல்ன்றதை கேட்கலாம். நாலடியார்ல இருக்கக்கூடிய பாடல் வரிகள்: கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிப்பல, தெல்லிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து என்ற பாடல் வரிகள் எந்த நூலன்னா நாலடியார். கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கலன் அல்லால் அப்படின்னா கலன் குட்டல் அல்லால். புத்தியை தீட்டு என்ற தலைப்பின் கீழே வந்து ஆலங்குடி சோமு அவர்களுடைய வரிகளை வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு திரைப்பட பாடல். ஸோ அதை வந்து இங்க கவிதை கீழே வந்து கொடுத்திருக்காங்க. அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் குற்று. அறிவு தான் வந்து நம்மளுடைய ஆற்றல் என்பது ஆன்றோர் குற்று. அறிவும் உழைப்பும் தான் வந்து ஒரு மனுஷனை அவங்களுடைய வாழ்க்கையில உயர செய்யும். ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில உயரணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? அறிவு வேணும். சேம் டைம் வந்து நம்ம அதுக்காக உழைக்கணும். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்து விடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா, இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவும், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் சொன்னவர் யாருன்னா ஆலங்குடி சோமு. இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். தடம் அண்ணா அடையாளம், அகம்பாவம் அண்ணா செருக்கு. ஆலங்குடி சோமு வந்து ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியராக வந்து புகழ் பெற்றவர். இவர் எந்த மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம். எந்த ஊர்ல பிறந்தாருன்னா ஆலங்குடி என்ற ஊர்ல வந்து பிறந்தாரு. இவர் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ஆலங்குடி சோமு என்ன விருதை வாங்கியிருக்காரு தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்துன்னு பாத்தீங்கன்னா கலை மாமணி விருதை வந்து வாங்கியிருக்காரு. இவர் இயற்றிய ஒரு திரை இசை பாடல் தான் வந்து நம்மளுக்கு இங்க பாடல் வரிகளா வந்து கொடுத்திருக்காங்க. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம்னா செருக்கு. கோயில் அப்பா அண்ணா கோயில் குட்டல் அப்பா, பகைவன் குட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும். அடுத்து பல்துறை கல்வி கீழே வந்து திருவிக்கா அவர்களுடைய இதை வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை பத்தி வந்து பார்க்க போறோம். கேடில் விழிச்செல்வம் கல்வி அன்னிட்டு சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். கேடில் விழிச்செல்வம் கல்வின்னு சொன்னவர் திருவள்ளுவர். அறியாமையை நீக்கி அறிவை வளர்க்கறது தான் வந்து கல்வி. ஸோ நம்மளுடைய அறியாமை, இந்த புத்தி இல்லாம இருப்போம் இல்லையா, அதை தான் வந்து அறியாமைன்னு சொல்லுவாங்க. அதை நீக்கி அறிவை வளர்க்கறது தான் எதுன்னா கல்வி. இளமையில் கல் என்ற முதுமொழி. ஸோ இந்த இளமையில் கல் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்ல கல்வி வந்து எதுக்கு வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்கன்னா ஒரு தொழில், ஒரு வேலையில சேர்வதற்கான ஒரு கருவியா தான் வந்து கல்வியை வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்கன்றதை குறிப்பிடுறாங்க. இந்நாளில் தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது.
ஏட்டுக்கல்வி மட்டுமே அன்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பார்ப்பட்டனவே. தொழில் நோக்கோட கல்வி பயிலுதல் வேண்டா என்றும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்கா. ஸோ இதுல இருக்கக்கூடிய பாக்ஸ்ல ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து பர்டிகுலர் பர்சன் சொன்னாங்கன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர மீதி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிக்கா தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு, தொழில் நோக்கத்தோட கல்வி வந்து படிக்காதீங்க, ஒரு வேலைக்கு போகணும் அதுல நுழையணுன்றதுக்காக கல்வி வந்து படிக்காதீங்க, அறிவு விளக்கத்தின் பொருட்டு அறிவை வளர்த்துக்கிறதுக்காக வந்து கல்வி பயிலுதல் வேண்டும்னுட்டு திருவிக்கா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தெரிந்து தெளிவோம் பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து முதல் ஐநா அவையின் முதல் பெண் தலைவரும் கூட. ஸோ ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறியாகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை அன்னிட்டு விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவிக்கா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும். தாய்நாடு என்ற பெயர் வந்து தாய்மொழியை கொண்டே வந்து பிறக்கிறது என்றதை சொல்லியிருக்காரு. கலப்பில் வளர்ச்சியுண்டு என்பது இயற்கை நுட்பம். ஒரு கலப்படம் நிகழ்ந்தன்னா அது மூலயமா வளர்ச்சியுண்டு என்பது இயற்கை நுட்பம் என்றதை சொல்லியிருக்காரு. வாழ்விற்குரிய இன்ப துறைகள்ல வந்து காவிய இன்பமும் ஒன்று. அந்த இன்ப துறைகள்ல தலையாயதா வந்து எது சொல்றாங்க, காவிய இன்பத்தை வந்து சொல்றாரு. இயற்கை ஓவியம் வந்து 10 பாட்டு, இயற்கை இன்ப களம் வந்து கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் வந்து திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை, இயற்கை தவம் வந்து சிந்தாமணி சீவக சிந்தாமணியை வந்து குறிப்பிடுறாங்க, இயற்கை பரிணாமம் வந்து கம்பராமாயணம், இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம், இயற்கை இறையுறையுள் அப்படின்னா தேவார திருவாசக திருவாய் மொழிகள். அடுத்து பாருங்க, இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். குலோத்துங்கன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது ஒரு வளர்ச்சி வாயில் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா குலோத்துங்கன் வந்து சொல்லியிருக்காரு. பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க, திருவிக்கா அவர்கள் வந்து சொல்றாங்க. பழைய தமிழர்கள் வந்து இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன் என்னிட்டு யார் கூறுறாங்கன்னா திருவிக்கா. கொடிய காட்டு வேலங்களையும் பாணர் தம் யாழ் மயங்குற செய்யும். பாணர்கள் வந்து அவங்க யாழால ஒரு இசைக்கருவி அதனால வந்து கொடிய காட்டு வேலங்கள்னா இது யானைகள், காட்டுல இருக்கக்கூடிய யானைகள், கொடிய காட்டு யானைகளையும் வந்து பாணர்கள் இந்த பாடல் பாடுறவங்களை வந்து சொல்லுவோம். அவங்க வந்து தம் யாழ் மயங்குற செய்யும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யாழ் வந்து அந்த யானைகளையும் வந்து மயங்குற செய்யும். நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, திருவிக்கா அவர்கள் வந்து சொல்றாங்க. நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். இடைக்காலத்துல வந்து நாடக கலையில வந்து தீமை வந்து விளைந்த போது அதை வந்து சிலர் வந்து அழிக்க முயன்றாங்க. அப்போதைய நாடகம் வந்து நல்ல நிலைமையில இல்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டியதில்லை. நாடகத்துக்கு நல்வழியில வந்து புத்துயிர் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு திருவிக்கா அவர்கள் வந்து சொல்றாங்க. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. ஸோ உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது எதன்னா அறிவியல் என்னும் அறிவுக்கலை. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் வந்து எது போன்றதுன்னா கொழுக்கொம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் வந்து கொழுக்கொம்பு போன்றது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு எது தேவைன்னா அறிவியல் வந்து தேவை. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியல் தேவை. திருவிக்கா அவர்கள் அதனுடைய விரிவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். திருவிக்கான்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். இவர் வந்து ஒரு அரசியல்வாதி, சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகள்லையும் வந்து ஈடுபாடு கொண்டிருந்தாரு. சேம் டைம் வந்து இவர் சிறந்த மேடை பேச்சாளரும் கூட. சிறந்த மேடை பேச்சாளர் யாருன்னா திருவிக்கா. இவர் சிறப்பு பெயரிட்டு எப்படி அழைப்பாங்கன்னா தமிழ் தென்றல் அப்படின்னும் அழைப்பாங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா
இவர் இயற்றிய நூல்கள்லையும் வந்து தமிழ்ச்சோலை, இவருடைய சிறப்பு பெயர் வந்து தமிழ் தென்றல். இவர் இயற்றிய நூல்கள்ல ஒன்று தமிழ்ச்சோலை. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, புதுமை வேட்டல், முருகன் நல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை வந்து ஏற்றிருக்காரு. ஸோ திருவிக்கா இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, புதுமை வேட்டல், புதுமைன்னு சொல்லிட்டேன், சாரிங்க, புதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இளமை விருந்து என்ற நூல்ல இருந்து தான் நம்மளுக்கு டீட்டெயில் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இளமை விருந்து என்ற நூலை இயற்றியவர் யாருன்னாலும் திருவிக்கா அவர்கள். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது வந்து கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எதுன்னா இளமை. இன்றைய கல்வி வந்து தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் வந்து கொழுக்கொம்பு போன்றது. வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாயது எதுன்னா காவிய இன்பம் ஆகும். இயற்கை ஓவியம் வந்து 10 பாட்டு, இயற்கை தவம் வந்து சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் வந்து கம்பராமாயணம், இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம். ஆன்ற குடிப்பிறத்தல், ஸோ இது வந்து ஸ்டோரி. இதுல வந்து ஒரு திருக்குறள் இருக்கும், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும். பண்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து குறள். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ அன்பா இருக்கிறதும் நல்ல குடியில பிறக்கிறது தான் வந்து பண்பு அப்படின்ற மாதிரி இந்த குறள் வருது. பட் வந்து அந்த ஆசிரியர் வந்து அன்புடையவர் ஓகே, சிறந்த குடியில வந்து பிறந்தவங்க. இப்போ நம்ம ஒரு குடும்பத்துல பிறக்கோம்னா நம்ம அப்பா அம்மாலாவே ஒரு அன்பானவங்கன்னா நம்மளும் அப்படி இருப்போம், இது வந்து ஏத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து ஆன்ற குடிப்பிறத்தல், நல்ல குடும்பத்துல பிறக்கிறது வந்து நம்மளுடைய பண்பானா கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட இல்லவே இல்லை, நான் யாருக்கு குழந்தையா வருவாங்கன்றது நம்ம கையில இல்லவே இல்லை. அப்போ வந்து ஆன்ற குடிப்பிறத்தல் என்றதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல குடி, சிறந்த ஒரு குடி என்றது உன்கிட்ட இருந்து தோன்றணும் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. சோ அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இது பண்புடைமை என்ற அதிகாரத்துல இருந்து வருதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க மேல வந்து பண்புடையவர்கள்னா சிறந்த குடியில் அன்புடையவர்களாய் இருப்பது வந்து சிறந்த குடியிலிருந்து வந்தது அப்படின்னுட்டும், ஆன்ற குடி பிரித்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதாக பொருள் வந்து இந்த கதையில இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து சொன்னாருன்றதை கொடுத்திருப்பாங்க. ஸோ பொருளும் வந்து அப்படி எடுத்தாதான் கரெக்டாகவும் வரும். அடுத்து நூல்வெளி ரொம்ப முக்கியம். பீசா குப்புசாமி இவர் யாருன்னா சிறுகதை ஆசிரியர்கள்ல ஒருவர். சேம் டைம் வந்து இவர் எங்க வேலை பார்த்தாருன்னா தொடக்க கல்வி தலைமை ஆசிரியராக வந்து பணி செஞ்சிருக்காரு. பீசா குப்புசாமி வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணி செஞ்சு ஓய்வு பெற்றவர். இவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை ஏற்றியவர். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா பீசா குப்புசாமி. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்பு என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பீசா குப்புசாமி. அடுத்து வேற்றுமை என்னன்றதை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம முக்கியமான டீட்டெயில் மட்டும் பார்த்துருவோம். பெயர் சொல்லினுடைய பொருளை வந்து வேறுபடுத்தும் முறையை தான் வந்து வேற்றுமை அப்படின்னு அழைப்போம். ஸோ பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், வேற்றுமை என்போம். இதுக்கு முன்னாடி ஒரு சில டீட்டெயில் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இது ரிவிஷன்ன்றதால நீங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தா போதும். தெரியலன்றதவங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட என்ன கொடுத்திருக்காங்கன்றத ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்துக்கோங்க. பெயர்ச்சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என்றும் கூறுவர். சோ வேற்றுமை உருபுகள் என்ன, ஐயாள்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அசை சொற்களோட சேரும் போது வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்புகள் என்று கூறுவர். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உருபுகளுக்கு இந்த வேற்றுமை உருபுகள் ஐயாள்கு இன்னதுக்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக முழு சொற்களே வந்து வேற்றுமை உருபாக வர்றதும் உண்டு. அப்படி வந்து அந்த வேற்றுமை உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்கள் வருதுன்னா அந்த முழு சொற்களை எப்படி குறிப்பிடுறாங்க, சொல்லுருபுகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினர். ஆள்ன்றது மூன்றாம் வேற்றுமை உருபு. சோ வேற்றுமை உருபு வந்து இந்த ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் என்றதுல வேற்றுமை உருபு வந்திருக்கு. ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்க. ஓவியர்
தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதுல கொண்டு என்ற வார்த்தை வந்திருக்குது இல்லையா, அந்த கொண்டு என்ற வார்த்தை வந்ததால அந்த கொண்டுன்றது சொல்லுருபு அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வேற்றுமை உருபு இடம்பெறல, ஒரு வார்த்தையே வந்திருக்கு. அப்ப அந்த வார்த்தை வர்றதுதான் என்னது, சொல்லுருபு. வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். முதல் வேற்றுமை தொடங்கி 8ஆம் வேற்றுமை வரைக்கும் 8 வேற்றுமைகள் இருக்கு. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபுகள் கிடையாது. 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் வேற்றுமை உருபுகள் இருக்கு. இந்த பாக்ஸ்ல பாருங்க, தெரிந்து தெளிவும் வேற்றுமை உருபுகள் இடம்பெற்ற தொடரை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபு வெளிப்படையாகவே தெரியுதுன்னா அதை வேற்றுமை தொடர்ன்னு சொல்லுவோம். அதே வேற்றுமை உருபுகள் இடம்பெறாம மறைந்து நிற்கிறதுல தொக்கி நிற்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மறைந்து தொக்கி இருந்தா அதை வேற்றுமை தொகை. தொகைன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா அது தொக்கி இருக்கு, அந்த உருபு மறைந்து இருக்கு. தொக்கி அதனுடைய பொருள் மறைந்து இருந்தா அது தொகை, வேற்றுமை தொகை அப்படின்னு குறிப்பிடுறோம். முதல் வேற்றுமை பாத்தீங்கன்னா முதல் வேற்றுமையில பெரும்பாலான தொடர்கள்ல எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உருபுகளும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எழுவாயோட வேற்றுமை உருபு இணைந்ததுன்னா அது பாத்தீங்கன்னா எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. சோ எழுவாயோட எதுவுமே சேராது, அதை தனித்து ஒரு இயல்பான பொருளை தந்தா அதை முதல் வேற்றுமைன்னு சொல்றாங்க. இந்த முதல் வேற்றுமையை வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னுட்டு அழைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க, பாவை வந்தால். இதுல பாவை என்றது எழுவாய். சோ இந்த எழுவாயில ஏதாவது வேற்றுமை உருபு சேர்ந்திருக்கா, இல்ல. இருந்தாலும் அது இயல்பான பொருள், பாவை என்றவங்க வந்திருக்காங்க என்ற இயல்பான பொருளை தரதால இது முதல் வேற்றுமை. வேற எப்படி குறிப்பிடலாம்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னுட்டு குறிப்பிடலாம். 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமைக்கான உருபு எதுன்னா ஐ. கபிலர் பரணரை புகழ்ந்தார். சோ இங்க பரணரை அப்படின்றது பரணரோட ஐ சேர்ந்திருக்கு. அடுத்து இது பாருங்க, கபிலரை பரணர் புகழ்ந்தார். இங்க கபிலரோட வேற்றுமை உருபு சேர்ந்திருக்கு. இப்படி எந்த தொடர்ல போய் வேற்றுமை உருபு சேருதோ அது செய்யப்படு பொருளாக மாறுது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னுட்டு குறிப்பிடுறாங்க. அந்த பரணர் கபிலரை சோ ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் என்றதால அடுத்தடுத்து போயிட்டு இருக்கேன், பாத்துக்கோங்க. ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை எந்தெந்த பொருள்ல வரும்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்கள்ல வரும். ஆக்கல் கரிகாலன் கல்லணையை, அங்க 2ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு, கட்டினான். சோ ஒன்னு ஆக்கியிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. சோ ஆக்கல்ல வருது. அழித்தல் பாருங்க, பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைதல் கோவலன் மதுரையை அடைந்தான். எல்லாத்திலுமே 2ஆம் வேற்றுமை உருபு ஐ இடம்பெற்றிருக்கும், பாத்துக்கோங்க. நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார். தமிழ் நமக்கு உயிரை போன்றது, ஒத்தல். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், உடைமை. மூன்றாம் வேற்றுமைக்கான உருவுகள் பாத்தீங்கன்னா ஆல், ஆண், ஒடு, ஓடு. ஆல், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் 3ஆம் வேற்றுமைக்குரிய உருவுகள். ஆல், ஆண் ஆகியவை பாத்தீங்கன்னா கருவி பொருள், கருத்தா பொருள் என்று 2 வகையான பொருள்கள்ல வருது. கருவி பொருளை மேலும் 2ஆ பிரிக்கிறாங்க, முதற்கருவி, துணைக்கருவி. முதற்கருவி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கருவியே செய்யப்பட பொருளாக மாறுவது முதற்கருவி. அந்த கருவியே செய்யப்படு பொருளாக மாறுறதுதான் முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான் என்றது முதற்கருவி. துணைக்கருவி என்ன, ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பதுதான் துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். உளியால் சிலை செய்தான் என்றது உளி ஒரு துணை கருவியா சிலை செய்ய இருக்கு. அப்போ உளி என்றது துணை கருவி. அடுத்து கருத்தா பொருள் பாத்தீங்கன்னா ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா அன்னிட்டு அதையும் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஏவுதல் கருத்தான்னா பிறரை செய்ய வச்சா அது ஏவுதல் கருத்தா. ஏற்றுதல் கருத்தான்னா நம்மளே ஒரு விஷயத்த செய்யறோம்னா அது ஏற்றுதல் கருத்தா.
ஸோ எக்ஸாம்பிளும் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏவுதல் கருத்தாக்கு வந்து கரிகாலன் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலன் என்ன பண்ணிருக்காங்க, ஆட்களை கொண்டு கல்லணையை வந்து கட்டிருக்காங்க. அப்போ ஏவுதல் கருத்தா. ஏற்றுதல் கருத்தான்னா சேக்கிலார் பெரிய புராணம் ஏற்றினார், அது வந்து இயற்றுதல் கருத்தா. இந்த மூன்றாம் வேற்றுமை உருபுகள்ல இருக்கக்கூடிய ஆண் என்னும் உருபு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து செய்யுள் வழக்குல தான் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க. புறந்தூய்மை நீரான் அமையும் இது வந்து செய்யுள் வழக்குல தான் வந்து ஆண் என்ற உருபு வந்து இடம்பெறுது அப்படின்ட்டு. அடுத்து இருக்கக்கூடிய உருபு ஒடு ஓடு என்ற மூன்றாம் வேற்றுமை உருபுகள் வந்து உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். உடன் நிகழ்ச்சி பொருள்னா தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இது வந்து இது போல உடன் நிகழ்ச்சி பொருள்கள்ல வந்து ஒடு ஓடு என்றது இடம்பெறுது. நான்காம் வேற்றுமை உருபு வந்து பாத்தீங்கன்னா கு என்பது ஆகும். இது வந்து கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறையல்லை என பல பொருள்கள்ல வந்து வருது. நான்காம் வேற்றுமை உருபு எதன்னா கு. இது எந்தெந்த பொருள்கள்ல வருதுன்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறையல்லை என பல பொருள்கள்ல வரும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றது கொடை. புகை மனிதனுக்கு பகை என்பது பகை. கபிலருக்கு நண்பர் பரணர் நட்பு. கவிதைக்கு அழகு கற்பனை என்றது தகுதி. தயிருக்கு பால் வாங்கினான் என்றது அதுவாதல். தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் என்றது பொருட்டு. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ என்றது முறை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் என்றது எல்லை. பாக்ஸ்ல இருக்கிறது பாருங்க. நான்காம் வேற்றுமை உருபோட கூடுதலாக வந்து ஆக என்னும் அசையும் சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலை. ஸோ கூலிக்காக வேலை என்னாலும் நம்ம என்ன பண்ணோம், நான்காம் வேற்றுமை அப்படின்ட்டு போடணும். ஸோ நான்காம் வேற்றுமை உருபண்ண கூ சம்டைம் என்ன வருமா, நான்காம் வேற்றுமை உருபோட அடிஷ்னலா வந்து ஆக என்ற அசையும் வந்து சேர்ந்து வருவதும் உண்டு. ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இன் இல். இது எந்த பொருள்ல வரும்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது என்ற பொருள்கள்ல வந்து வரும். நீங்கள் ஒப்பு எல்லை ஏது என்ற பொருள்கள்ல வரும். தலையின் இழிந்த மயிர் என்றது நீங்கள். பாம்பின் நிறம் ஒரு குட்டி என்றது ஒப்பு. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் என்றது எல்லை. சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் என்பது ஏது. ஆறாம் வேற்றுமை உருபுகள் வந்து பாத்தீங்கன்னா அது ஆது ஆ. இந்த மூன்றும் வந்து ஆறாம் வேற்றுமை உருபுகள். இந்த ஆறாம் வேற்றுமை வந்து உரிமை பொருள்ல வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. உரிமை பொருள்ல வந்து கிழமை பொருள் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. ஆறாம் வேற்றுமையே எதுல வரும்னா உரிமை பொருள்ல வரும். இந்த உரிமை பொருளை வேற எப்படி கூப்பிடுவாங்கன்னா கிழமை பொருள் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. ராமனது வில், நண்பனது கை. இந்த அது என்றது வந்து எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய உருபுகள் ஆது ஆ ஆகிய உருபுகள் வந்து இந்த காலத்துல பயன்படுத்துறது இல்லைன்றத குறிப்பிடுறாங்க. ஸோ ஆறாம் வேற்றுமை உருபுகள் அது ஆது ஆ. அதுன்றதை நம்ம பயன்படுத்துறோம். ஆதுவும் ஆவும் வந்து இன்றைய காலத்துல வந்து பயன்படுத்துறது இல்லை. ஏழாம் வேற்றுமை உருபு வந்து பாத்தீங்கன்னா கண், மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் வந்து ஏழாம் வேற்றுமை உருபுகள் வந்து உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள்ல ஏழாம் வேற்றுமை உருபு வந்து இடம்பெறும். இடத்தையும் காலத்தையும் குறிக்கக்கூடிய சொற்கள்ல வந்து ஏழாம் வேற்றுமை உருபு வந்து இடம்பெறும். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. ஊரின் கண்ணன்னா இடத்தை வந்து குறிக்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்க இரவின் கண் மழை பெய்தது. காலம் இரவு நேரத்துல மழை பெய்தது என்றது காலத்தை வந்து குறிப்பிடுது. அப்ப இடத்தையும் காலத்தையும் குறித்து வந்தா அது ஏழாம் வேற்றுமை உருபு. ஏழாம் வேற்றுமை தெரிந்து தெளிவோம் பாக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இல்லன்றது ஐந்தாம் வேற்றுமையிலையும் இருக்கு, ஏழாம் வேற்றுமையிலையும் இருக்கு. நீங்கள் பொருள்ல வந்தா அது வந்து ஐந்தாம் வேற்றுமை. இடப்பொருள்ல வந்ததுன்னா அது வந்து ஏழாம் வேற்றுமை என கொள்ள வேண்டும் என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ இல்லென்ற வேற்றுமை உருபு ஐந்தாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை இரண்டுலையுமே வந்து வருது. நீக்கல் பொருள்ல வந்தா அது வந்து ஐந்தாம் வேற்றுமை. அதே இடப்பொருள்ல வந்தா அது வந்து ஏழாம் வேற்றுமை. அடுத்து எட்டாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை வந்து படர்க்க பெயரை வந்து முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதுதான் வந்து எட்டாம் வேற்றுமை. இதை வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா விழி வேற்றுமை அப்படின்னுட்டு அழைக்கிறாங்க. அண்ணாவை வந்து அண்ணா அப்படின்றதும் புலவரை வந்து புலவரே அப்படின்னுட்டு விழிக்கிறோம் இல்லையா, அதனாலதான் இது வந்து விழி வேற்றுமை.
விழி வேற்றுமை எது? எட்டாம் வேற்றுமை. வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருள்களும் என்றதை கொடுத்திருக்காங்க. நம்ம இதுல சொல்லுருபை தவிர மீதி எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருப்போம். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு வந்து கிடையாது. இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து ஐ, மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து ஆளான் ஒடுவோடு, நான்காம் வேற்றுமை உருபு வந்து கு, ஐந்தாம் வேற்றுமை உருபு வந்து இல் இன், ஆறாம் வேற்றுமை உருபு வந்து அது ஆது ஆ, ஏழாம் வேற்றுமை உருபு வந்து கண்ணு, எட்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை, அதை விழு வேற்றுமை அப்படின்னு அழைப்போம். முதல் வேற்றுமை வந்து வேற எப்படி அழைப்போம்? பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இழிவா வேற்றுமை அப்படின்னு அழைப்போம். அடுத்து வந்து பொருள் வந்து பாருங்க, வேற்றுமை முதல் வேற்றுமை வந்து பயனிலைய வந்து ஏற்றல், பயனிலைய வந்து ஏத்துக்கும். அடுத்து இரண்டாம் வேற்றுமையினுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு அழைப்போம்ட்டு பார்த்திருப்போம். ஸோ செய்யப்படு பொருள். மூன்றாம் வேற்றுமையினுடைய பொருள் வந்து கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி. கருவியில ரெண்டு வந்து பார்த்திருப்போம், முதற் கருவி, துணை கருவி. கருத்தால வந்து ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா அப்படின்னு பார்த்திருப்போம். அந்த ஓடு வந்து உடல் நிகழ்ச்சியில தான் வரும். அதாவது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அப்படின்றதெல்லாம் எக்ஸாம்பிளும் வந்து பார்த்திருப்போம். நான்காம் வேற்றுமை எந்தெந்த பொருள்கள்ல வரும்னா கொடைப்பகை, நட்பு, தகுதி, அதுவாதல் பொருட்டு, முறை, எல்லை போன்ற பொருள்கள்ல வரும். ஐந்தாம் வேற்றுமை வந்து நீங்கள், ஒப்பு, எல்லை ஏது என்ற பொருள்கள்லையும். ஆறாம் வேற்றுமை வந்து கிழமை வேற்றுமை அப்படின்றது வந்து பார்த்தோம். ஆறாம் வேற்றுமை வந்து கிழமை வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை வந்து பாத்தீங்கன்னா இடம், காலம் என்ற இடத்துல வந்து அது வந்து ஏழாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை, அழைத்தல் அப்படின்றத பார்த்திருப்போம். சொல்லுருபு வந்து நீங்க தெளிவா வந்து பார்த்துக்கணும். முதல் வேற்றுமைக்கான சொல்லுருபு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனவன், ஆவான், ஆகின்றவன். முதலாம் வேற்றுமைக்கான சொல்லுருபு வந்து ஆனவன், ஆவான், ஆகின்றவன். இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுருபு இல்லை. சேம் டைம் எட்டாம் வேற்றுமைக்கும் சொல்லுருபு இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. ஏழாம் வேற்றுமைக்கு ஒன்னும் கொடுக்கல, அப்போ அதுக்கும் வந்து இல்லைன்னு அர்த்தம். மூன்றாம் வேற்றுமைக்கான சொல்லுருபு வந்து பாருங்க. அப்போ சொல்லுருபுகள் நம்ம எதுக்கு படிக்கணும்னா 1க்கும் 3க்கும் 4க்கும் 5க்கும் 6க்கும் வந்து படிக்கணும். ஸோ இதுல ஈஸியா இருக்கிறது எதுன்னா 6க்கு வந்து சொல்லுருபு என்ன? உடைய. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்ல படிச்சிருங்க. எளிமையா இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல வந்து 6க்கு இதுதான் வரும்ன்றத படிச்சிருங்க. 6க்கான சொல்லுருபு வந்து உடைய. அடுத்து வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துருங்க. முதல் வேற்றுமைக்கான சொல்லுருபு வந்து ஆனவன், ஆவான், ஆகின்றவன். முதல் வேற்றுமைக்கான சொல்லுருபு படிக்கும் போதே இப்படி சேர்த்தே படிச்சிருங்க. முதல் வேற்றுமைக்கான சொல்லுருபு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுருபு இல்ல. மூன்றாம் வேற்றுமைக்கான சொல்லுருபு கொண்டு வைத்து உடன்கூடு. கொண்டு வைத்து உடன்கூடு என்றது மூன்றாம் வேற்றுமைக்கான சொல்லுருபு. நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுருபு வந்து ஆக பொருட்டு நிமித்தம். நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுருபு ஆக பொருட்டு நிமித்தம். ஐந்தாம் வேற்றுமைக்கான சொல்லுருபு இருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும். இருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும். இருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும். ஆறாம் வேற்றுமைக்கான சொல்லுருபு உடைய. ஏழாம் வேற்றுமைக்கு இல்லை, எட்டாம் வேற்றுமைக்கும் இல்லை. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எதுன்னா வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படின்னுட்டு அழைக்கிறோம். உடன் நிகழ்ச்சி பொருள்ல வர்றது எதுன்னா மூன்றாம் வேற்றுமை. ஓடு வந்து பார்த்திருப்போம் இல்லையா? அறத்தான் வருவதே இன்பம் என்றது மூன்றாம் வேற்றுமை. அறத்தான். ஸோ ஐயால் கு, ஆளான் ஒடுவோடு, ஆள் ஆண். ஸோ இதுல வந்து அறத்தான் வருவதே இன்பம். ஸோ வந்து ஆண் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்து இடம்பெற்றிருக்கு. மலர் பானையை வணைந்தால், இந்த தொடர் வந்து ஆக்கல் பொருளை குறிக்கிறது. பானையை வந்து என்ன பண்ணிருக்கா? உருவாக்கியிருக்கா. அப்போ ஆக்கல். அடுத்து மூன்றாம் வேற்றுமை எதுன்னா ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஸோ இதுல வந்து மூன்றாம் வேற்றுமை எதுன்னா ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். நான்காம் வேற்றுமை வந்து பாரியினது தேர். மாத்தி சொல்லிட்டேங்க. மூன்றாம் வேற்றுமை வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை என்ன வரும்? ஆளான் ஓடு வந்து வரும். மூன்றாம் வேற்றுமை மண்ணால், ஆள் என்ற வேற்றுமை உருவு வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ மண்ணால் குதிரை செய்தான். நான்காம் வேற்றுமை வந்து பாத்தீங்கன்னா ஐயாள் கூ என்றது நான்காம் வேற்றுமை. ராவணனுக்கு தம்பி லக்குவன் அது வந்து வரும். ஐந்தாம் வேற்றுமை வந்து பாத்தீங்கன்னா இல் வந்து வரும். இல் அப்படின்றத பார்த்திருப்போம். ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் என்றது ஐந்தாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை வந்து அது ஆது ஆ வந்து பார்த்திருப்போம். ஸோ அதுன்றது தான் வந்து பயன்படுத்திட்டு வர்றோம். ஆறாம் வேற்றுமை வந்து பாரியினது தேர் என்றது ஆறாம் வேற்றுமை. இந்த நிறுத்தக்குறிகள் மட்டும் உங்களுக்கு நேரம் இருந்தா சும்மா ஒரு வாட்டி வாசிச்சிருங்க, எப்படி பயன்படுத்துறோன்றது.
அடுத்து வந்து பாருங்க, நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்ட்டு நேரு வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று யார் சொல்லியிருக்காங்க? நேரு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. திரைப்பட பாடலாசிரியர் சோமு வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா ஆலங்குடி. கேடில் விழிச்செல்வம் வந்து கல்வி. குமரகுருபர் எழுதிய நூல்கள்ல ஒன்று நீதிநெறி விளக்கம். கலன் என்ற சொல்லின் பொருள் வந்து அணிகலன். ஏட்டு கல்வியுடன் தொழில் கல்வியும் பயில வேண்டும். திருவிக்கா எழுதிய நூல்களில் ஒன்று வந்து உரிமை வேட்டல். தமிழ் தென்றல் யாருன்னா திருவிக்கா அவர்கள். நிறுத்தற்குறி வந்து பங்க்சுவேஷன், அணிகலன் வந்து ஆர்னமெண்ட், திறமை வந்து டேலண்ட், மொழிபெயர்ப்பு வந்து டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு வந்து அவேர்னஸ், சீர்திருத்தம் வந்து ரீஃபார்ம். அடுத்த இயல் வந்து